UI UX. UIனா என்ன, UXனா என்னன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். UIனா யூசர் இன்டர்ஃபேஸ், UXனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் அதாவது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்போ இந்த UI UXல வந்துட்டா கொஞ்சம் நிறைய கம்பெனிஸில் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓலா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, ஊபர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அப்படின்னா இவங்க வெறும் ஒரு ஆப்பை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்போ ஒரு ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டின்றது அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகணும். ஒரு ஆப் ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான நாலேஜே இருந்தாலும் அவங்க நாலேஜை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ண போகிறா, யூசர் யார், அதாவது எண்ட் யூசர் கஸ்டமர். அப்போ கஸ்டமர் யார், அவங்களோட நாலேஜ் லெவல் எப்படி இருக்கும். அப்போ ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்தியாவில் இருக்கிற ஆப் வேறு மாதிரி இருக்கும், யூஎஸில் இருக்கிற ஆப் வேறு மாதிரி இருக்கும். ரீஜன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்பாங்க. ஏன், அவங்க ரீஜியன்ஸ்க்கு இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க மக்கள். கண்டிப்பாக இருக்கும். பேமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் மெத்தட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஆஃபர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ கால்குலேஷன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க, பைக் ரைடு, கார் ரைடு. அப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணினா, கஸ்டமர் பேஸ் பண்ணி. கஸ்டமர்ன்றது எண்ட் யூசர், அவங்களோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி they will be expecting some kind of like ப்ராக்டிக்கலாக இந்த டிசைன் இப்படி இருந்தால் அவங்கள கேட்சியாக இருக்குமா இல்லையான்ட்டு. இப்போ 1990ஸ்லேருந்தே யூடியூப் இருக்குது. உண்மையிலே 1990s அந்த டைம் ஃப்ரேம்லேருந்தே யூடியூப் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற யூஸரும் அப்போ இருக்கிற யூஸரும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூடியூப் ஒன்று இருக்குன்றதே நிறைய தெரியும். யூடியூப்ல என்னங்க, உங்களை பொறுத்தவரை யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம், அது ஒரு வெப்சைட், அவ்வளோதான். உண்மையிலே அது ஒரு சாதாரண ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டு இப்போ லட்ச கோடிக்கணக்கான பேர் ஒரே நிமிஷத்தில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராடக்டை படித்தவங்க படிக்காதவங்க லைக் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது இல்லை அப்படின்றதே பார்க்காம எல்லாருக்குமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஓப்பன் பண்ணிட்டாவே அந்த யூஸ் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக லைக் பண்ண வைக்கும், ஷேர் பண்ண வைக்கும். இது பண்ணால் அதுவே அவங்க படிக்காதவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும், அனுப்புது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அவங்க நினச்சா ஒரு பேங்கிங்கில் இருக்கிற இன்டர்னல் பிளாட்ஃபார்ம் எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக போகுது, அதுதான் அவங்களுக்கு ஈஸி. ஆனால் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு கஸ்டமரோட மைண்ட் செட்லேருந்து திங்க் பண்ணி அவங்களுக்கு டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அந்த தாட் ப்ராசஸ் தான் UI UX உங்களுக்கு வேணும். மார்க்கெட்டில் டிமாண்ட் நல்லா இருக்கு, ஆனால் ப்ராப்பராக திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிற கேண்டிடேட் மார்க்கெட்டில் இல்லை. அதான் ப்ராப்ளமே. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஒரு ஆப் பில்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் டிசைன் மாறாது பெருசாக அப்படின்வாங்க. டிசைன் மாறாது அப்படின்றது கிடையாது. சரி, டிசைன்றது ஃபங்க்ஷன்ஸ் மாறினா ஒரு சின்ன டிசைனில் உண்டான கரெக்ஷன்ஸும் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அமேசான் வந்து ஒரு மாதம் நடக்கிற அமேசானும் இப்போயே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புது கேட்டகரி ஆட் ஆகிருக்கும், பேமெண்ட்ஸ் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கும், ஆஃபர்ஸ் மாதிரி இருக்கும், டிஸ்பிளேல இருக்கிற ஐகான்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு சினாரியோ தான். எதுனா UI UX, அந்த டிசைனை வச்சு தான் இந்த மொத்த ப்ராசஸை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் ரியல் டைமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்களே கிராக் பண்ணலாங்க. 100% மார்க்கெட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது. நம்ம கிட்டலாம் ஒரு டீம் இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குது, உண்மையிலே அவங்க ஸ்கில்டு அப்படின்னா அந்த டீம் கிட்ட போனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ஜாப் அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு லெவன்ட்டாக நீங்கள் எதாவது போகணும், லைக் எனக்கு பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டா எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு ஜாப் மட்டும் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் ஆன்போர்ட், அதாவது கம்பெனிஸில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கைடன்ஸும் நம்ம சைட்லேருந்து ஆஃபர் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.